ஆன்மநேய உள்ளங்களுக்கு வந்தனம். அருட்பெரும் ஜோதி திருவருட்பா 6வது திருமுறை அருட்பெரும் ஜோதி அகவல். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவ பதியாம் அருட்பெரும் ஜோதி. சென்ற வாரம் நம்ம இந்த அகவல் வரியோட நம்ம நிறுத்தியிருந்தோம். இந்த அகவலோட முக்கியத்துவத்தை நம்ம நம்ம எல்லாரும் உணரணும். அதுபோல நமக்கு அகவல் மட்டும் இல்ல, இந்த அகவலோட முழு சாராம்சமும் அட்டகமாக இருக்குன்னு நமக்கு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. அதுபோல இந்த மொத்த 6 திருமுறைகள உள்ளடக்கினது இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயங்களுமே வந்து உள்ளடக்கி சொன்ன மிகப்பெரிய விஷயம் இந்த அருட்பெருஞ்சோதி அகவல்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான தத்துவங்கள்ல இருந்து, தாத்பரியங்கள்ல இருந்து, எல்லா விதமான விஷயங்களும் படைப்பு, எல்லா விஷயங்களையும் உள்ளடக்குனது இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த சன்மார்க்கத்துல நமக்கு இவ்ளோ திருவருப்பால இவ்ளோ பகுதிகள் எவ்வளவோ பகுதிகள் இருக்கு. அதுல வந்து நம்ம அகவல எப்படி முக்கியம்னு சொல்லுவாங்க, அட்டகத்த முக்கியம்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயத்த முக்கியம்னு தவற அதாவது இன்னொரு விஷயத்த முக்கியம்னு சொல்ல தவறிட்டாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். 3 நிலையங்கள சொல்லும்பொழுது, எப்படி ஒரு சிலர் வந்து ஞான சபையை நாடி போவாங்க. ஒரு சிலர் சித்தி வளாகமே கதியா இருப்பாங்க. ஒரு சிலர் தர்மசாலையிலே இருப்பாங்க. இந்த 3த்தையும் ஒத்து சேர்த்து பார்த்தவங்க உங்களுக்கு புரிய வரும். இந்த 3மே ஒண்ணு தான் சொல்லிக் குடுத்துருக்கு அப்படின்ற விஷயம். இது 3மே தான் அந்த 3 ஒருமைக்கான நிலையும், 3 ஜீவகாரணத்துக்கான நிலையும் வள்ளல் பெருமான் 6ஆம் திருமுறையில எழுதின அந்த ஒரு பகுதி ஆன்மநேய ஒருமைப்பாடு தனித்திரு அலங்கல் அப்படின்ற பகுதி. பராபர உண்மை நிலையம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 3 பாடல்கள். இதுதான் சன்மார்க்கத்தின் 3 படிநிலைகள். படிநிலைகள் அப்படின்னு சொல்றத விட இந்த 3மே ஒண்ணா தான் பார்க்க தோணும். அந்த அந்த ஒருமைக்கான படிநிலைகள் இப்படிப்பட்டதாக இருக்கு. ஏனென்றால் இந்த ஆன்மாக்கள் 3 விதமாக இருக்கிறது. அபக்குவ ஆன்மாக்கள், பக்குவ அபக்குவ ஆன்மாக்கள், பக்குவ ஆன்மாக்களாக இருக்கிறதுனால வள்ளல் பெருமான் இப்படி 3ஆ பிரிச்சு சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம எல்லாரும் ரிவர்ஸ்ல நெனச்சுப்போம். எப்படி நெனச்சுப்போம் அப்படின்னா, பக்குவ ஆன்மாக்கள் அவங்களுக்கெல்லாம் சித்தி வளாகம் அப்படின்னு நெனச்சுப்போம். இதுல ரொம்ப நம்ம எல்லாரும் தெளிவா இருக்கிறது என்னன்னா, ஞான சபை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றது. ஏன்னா, அது நடுவுல இருக்குது. அத மாத்த முடியாது. இந்த அபக்குவ ஆன்மாக்கள் முதல்ல அடிப்படையில ஜீவகாருண்யம் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கவங்க தான் அபக்குவ ஆன்மாக்கள் எனக்கு தெரிஞ்சு. ஆனா பக்குவ ஆன்மாக்கள் வழிபட வேண்டிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து தர்மசாலை. இத எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னா, அபக்குவ நிலையில இருந்து வள்ளல் பெருமான் நான் இத சொல்லக்கூடாது. இருந்தாலும் இப்படிதான் சொல்றாங்கன்றத நான் சொல்றேன். வள்ளல் பெருமான் வந்து அபக்குவ நிலை அப்படின்றது என்னன்னா, அவரோட நிலையில அபக்குவம். அது அவரே சொல்றாரு. என்னுடைய அற்ப அறிவு அப்படின்னு சொல்றாரு. நம்ம அற்ப அறிவு, நம்ம அபக்குவ நிலை வேற. அவங்களுடைய நிலைன்றதெல்லாம் வேற. அவங்க ஆன்மாக்கள்ல அதிதீவிர பக்குவத்துல இருந்தவங்க. அவங்கலாம் நம்ம இதுல கேட்டகரில சேர்க்கவே முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல, அவங்க வந்து எழுதுனதா இவங்க சொல்றாங்க. அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம், அந்த இந்த அ சாலை அப்படிலாம். சரி. ஆனால் அந்த பக்குவ நிலையில உள்ள ஆன்மாக்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த வழிபாட்டு தலம் தான் வந்து நமக்கு தர்மசாலை. அப்ப அபக்குவங்கள்ல இருக்கிறவங்களுக்காக குடுத்ததா சித்தி வளாகம் என்றால், என்னை பொறுத்தவரை ஆமா. ஏனென்றால், அங்க தீபத்த நமக்கு வெளிய குடுத்து,
இந்த தீபத்தை தடைபடாது ஆராதித்து வாருங்கள். இந்த தீபத்தின் முன்னிலையில் இறைவன் விளங்குகின்றபடியால், இந்த 28 பாசுரங்களை உள்ளடக்கிய இந்த இந்த பாசுரங்களில் கண்டபடி தெய்வ பாவனை செய்து வாருங்கள் தான் சொன்னாங்களே தவிர்த்து, இங்க வழிபாடு செஞ்சு, உண்மை கடவுள இப்படிதான் வழிபாடு செய்யணும் அப்படின்றத சொன்ன இடம் போயி, உண்மை கடவுள வழிபாடு செய்றதுக்கு எப்படின்னே தெரியலையே, இவங்களுக்கு சொல்லிக் குடுத்தோமே, எப்படின்னே தெரியலையே அப்படின்றதுக்காக தான் ஞான சபை அமைக்கப்பட்டாங்க. இந்த இந்த ப்ரீவியஸா ஒரு 1/2 அன் ஹவர் ரெக்கார்ட் பண்ணாத ஆடியோவ கேட்காதவங்களுக்கு, இது கொஞ்சம் புரியாம இருக்கலாம். பட் இருந்தாலும், இந்த ஞான சபை என்பது கட்டுனதுக்காக எதுக்காக? இதுல விஷயங்கள் நமக்கு வந்து பார்க்கணும். ஏன்னா, இந்த ஞான சபை தான் எல்லாருமே வந்து தலையானதா நம்ம நெனைக்கிறோம். என்ன பொறுத்தவரைக்கும் 3மே முக்கியமானது. இப்படிலாம் பார்த்தாங்கன்னா, நான் இப்படி பார்க்கணும்னு சொல்லி தரேனே தவிர்த்து, ஒருவேள பேதப்படுத்தி பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒசத்தி, இது தாழ்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்குற ஒசத்தி, தாழ்த்தி தப்பு. இந்த லெஃப்ட்ல இருக்கிறத தூக்கி ரைட்ல போடுங்க. ரைட்ல இருக்கிறத தூக்கி லெஃப்ட்ல போடுங்க. இதுதான் அனுபவமா இருக்குது அப்படின்றத நம்ம சொல்றோம். வள்ளல் பெருமான் சொல்லுவாரு. அனுபவம் வந்த பிறகு வலம் இடமாகும், இடம் வலமாகவும் மாறும்னு எழுதியிருப்பாங்க. அந்த அனுபவம் வந்தா தான் அது மாறும். அதுவரைக்கும் இப்படிதான் பார்ப்பாங்க. அபோக்கு ஆன்மாக்கள் வழிபட வேண்டிய இடம் சித்திவளாகம். அப்ப அவங்க அங்கேயே வழிபட்டுன்னு இருக்கணுமா? இல்ல. இத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க என்ன பண்ருவாங்க? இங்க வந்துருவாங்க. எங்க வருவாங்க? சாலைக்கு வந்துருவாங்க, தர்மசாலைக்கு. தர்மசாலையில வந்து எப்படி வழிபடணும் அப்படின்றது இன்னைக்கு அங்க இல்லாம இருக்கு. அது ஒரு பக்கம். அது வேற விஷயம். ஆனால் அங்க ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடவுள் வழிபாடாக கொண்டு வாழ்றவங்க தான் அது. அறிவு விழுங்கிய ஜீவர்களுக்கு ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடாக வாழ்ற இடம் இது. இந்த இந்த அருட்சிவ நெறிய நம்ம சார்ந்தால், அந்த அருட்சிவ நெறின்றது தான் இந்த அகவல் குறிப்பிடுது. அருட்சிவ நெறிய சாரணும் அப்டின்ட்டு. இப்ப இந்த 3மே ஒசத்தியா பார்க்கணுன்றீங்களா? அது எப்படி? அது எப்படி நான் ஏத்துக்க முடியும்? அப்டின்னா, அதுக்கான ப்ரூஃபா தான் நம்ம பார்த்தோம். இந்த அகவல் ஆரம்பிக்கிறது அருட்சிவ நெறிசார் அப்படின்னு ஆரம்பிக்குது. நம்மளுடைய ஜீவகாருண்ய ஒழுக்கமும், இந்த மனித பிறப்பினால் அந்த ஒப்பற்ற பெரிய வாழ்வாகிய அந்த ஆன்ம லாபத்த பெறணும்னா, அதுக்கு நம் கடவுளின் அருளை பெற வேண்டும். அந்த அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஒன்றே வழி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் மூலியமா அருள பெறக்கூடுமே அல்லது வேற எந்த வழியினாலும் பெறக்கூடாது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு பிரமாணம் எதுவும் கேட்காதீங்க. அதுக்கு வள்ளல் பெருமான் அவரே சாட்சின்றத, இது அனுபவம் ஆகலின் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. அப்போ இந்த அருட்சிவ நெறிசார் அப்படின்னா என்னன்னா, அருள் நெறி அப்படின்றது அருளை எப்படி பெறணும் அப்படின்ற நெறி. அருட்சிவநெறி அப்படின்னா என்ன? அப்படின்னா, அதாவது மலமற்ற ஆன்மாவே சிவம். அப்படி மலம் நீங்கின, அதாவது மாய மலம் நீங்கின வள்ளல் பெருமான் அவருடைய அனுபவமாக வேற எதனாலும் பெறக்கூடாது நிச்சயம் சொன்னதுதான் அந்த சிவநெறி. அந்த அருட்சிவ நெறி தான் நமக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஏன்னா, அதுல இப்படிதான் அருள பெறணும்ன்றது மட்டும் சொல்லி நிறுத்திருக்க மாட்டாங்க. அதுக்கு பேரு அருள் நெறி. அருள இப்படிதான் பெறணும்னு சொல்லி நிறுத்திட்டாங்கன்னா, அது அருள் நெறி. அருட்சிவநெறினா, இப்படிலாம் பெறக்கூடாதுன்னு சொல்றதும் சிவநெறி. "பொய்நெறி அனைத்தினும் புகுந்தார் எனையருள், செந்நெறி செலுத்திய சிற்றபை சிவமே" அப்படின்னுவாரு. அதுபோல பல இடங்கள்ல இந்த பொய்நெறி பக்கம் போயிடாதீங்க அப்படின்றத சொல்லுவாரு. "வீதிகள் தோறும் விதிநெறி விளங்க ஆடல் செய்தருளும் அருட்பெரும் பொருளே" அப்படின்னுவாரு. அதுபோல "பதிநெறி விளங்கணும், பற்றுகள் எல்லாம் அற்று பதிநெறி விளங்க உற்று அருள் ஆடல் செய் ஒருதனி பொருளே" அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அகவல் லைன் அந்த அளவுக்கு சரியா நினைவுல என்னோட நினைவு சரியா இருந்தா அத பாருங்க. இல்ல நீங்க அத எடுத்து பார்த்துக்கோங்க.
அப்போ இப்படி இருக்கும்பொழுது, இந்த அருட்சிவ நெறி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஜீவகாருண்ய ஒழுக்கம். இது முழுமையா இருக்குதா? அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு கேள்வி. அந்த முழுமையாக இருக்கிறது அப்படின்றதுக்கான சாட்சி அகலோட முடிவு "உத்தமன் ஆகுக, ஓங்குக என்றனை." அதாவது உயிர்கள் அடையும் துன்பத்தை நீ அடைந்து விலக்குக, மகிழ்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக, உத்தமனாகுக, ஓங்குக என்றனை. உயிர்கள் அடையும் துன்பத்த நம்ம போய் எப்படி அடைய முடியும் அப்படின்னா, எவ்வுயிரும் தன்னுயிராக பார்க்கும்போது அவர்கள் படும் துன்பத்தை தான் படும் துன்பமாக யார் எண்ணி அதுவே யார் வந்து அது அ அதுவா அந்த 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 வலி இவங்க வழியாவே அது அவங்களுக்கு உணர்றாங்களோ, அவங்கலாம் என்ன ஆவாங்க அப்படின்னா, உத்தமராக ஆகிறார்கள். அந்த எவ்வுயிரும் தம்முயிராக எவ்வுயிர் படும் துன்பத்தையும் தன்னதென எப்படி நம்ம எண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் மூலியமா ஜீவகாருண்ய ஒழுக்கம் உடையவர்களாகி, ஜீவர்கள் பசி என்கின்ற அபாயத்தில் இருந்து நீங்கச் செய்கின்ற அங்க அங்க ஜீவகாருண்ய ஒழுக்கம் உடையவர்களாகி, ஜீவர்கள் பசி என்கின்ற அபாயத்தில் இருந்து நீங்க செய்கின்ற இருந்துனா, அவங்க பசிய தாம் பசியா நெனச்சு, அவங்க அத நீக்குனவங்க, அவங்க உத்தமர் ஆகிறார்கள். அவர்கள் யாவர்களாலும் போற்றத்தக்க சிறப்புடையவர்கள் என்று அறிய வேண்டும்ன்னுவாங்க. அதையே தான் இங்கேயும் அகவல் லைன்ல அந்த கடைசியா "சபை எனது உளமென தானமர்ந்து எனக்கே" அதுலருந்து படிச்சீங்கன்னா, மொத்தமாவே என்ன சொல்லியிருப்பாங்க வள்ளல் பெருமான் அப்டின்னா, "மூவரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல்பெனக் அளித்தனை" அப்டின்னுவாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து வழிபடுற அளவுக்கு இன்னைக்கு வள்ளல் பெருமான் ஆயிட்டாருன்னா, அதுக்கு காரணம் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்து அந்த உத்தமராக ஆனதால் தான். அப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கம் பகுதி 1 முழுமையாக இருக்கிறதா என்றால், முழுமையாக இருக்கின்றது. அப்புறம் என்ன அந்த இன்னும் ஒரு 1 1/2 பகுதி இருக்கே, 2 1/2 பகுதி தான் கடைசின்னு சொல்றாங்க அப்டின்னா, இதை விரிக்க வந்த பகுதிகளே அதெல்லாம். அந்த விரிக்க வந்த பகுதிகள் வேணா குறைவா இருக்குது. அவ்வளவுதானே தவிர்த்து, ஜீவகாருண்ய ஒழுக்க பகுதி 1ன்றது முழுமையான பகுதி. அப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கம் எப்படி நம்மளுடைய நிலையங்கள்ல எப்படி முழுமையா எல்லாமே எல்லாமே சொல்லித் தருது. எதுவுமே முழுமையா சொல்லித் தராம இல்ல. ஆனால், நம்ம ஆன்மாக்கள் இந்த அபக்குவ நிலையாக இருக்கிறதுனால நமக்கு அது 3ஆ தெரியுது. அத பக்குவ ஆன்மாக்களுக்காக கொடுக்கப்பட்டது. அதுதான் சங்கத்தவருக்காக அமைக்கப்பட்டது அந்த சாலை. சன்மார்க்க சங்கத்தவர் யாருன்னா, இப்ப சன்மார்க்க சங்கத்தவர் யாருன்னா, அத தனியா பிரிக்க பார்க்குறாங்க. இந்த சாலைக்கு உரியவங்க தான் சங்கத்தவர். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு தனியா அதுக்கப்புறம் ஞான சபைக்கு உரியவர் தனியா, அப்புறம் இவங்களுக்கு உரியவங்க தனியா இருக்கா? சித்தி வளாகத்துக்கு உரியவங்க. இன்னைக்கு அப்படிலாம் ஆயிப்போச்சு. பட் அப்படி இல்ல. சங்கத்துக்கு உரியவங்கன்னா, அவங்க சாலைக்கு உரியவங்க தான். சங்கத்துக்கு தனியா உரியவங்க, சாலைக்கு தனியா உரியவங்க, இதெல்லாம் கிடையாது. ஆனாலும், அந்தந்த பக்குவத்துல இருக்கவங்கள அப்படி அப்படி வழிபாடு செய்ய வச்சாங்க வள்ளல் பெருமான். அது என்ன பக்குவம் அப்படின்னா, பக்குவ நிலையில இருக்கவங்கள அதுக்கு தான் வந்து பக்குவ நிலையில இருக்கவங்கள யார் யாரெல்லாம்ன்னு உங்களுக்கு தெரியும். யார்கிட்ட குடுத்து முதல்ல பார்க்க சொன்னாங்க அப்படின்ட்டு. மிக சிறந்த யோகியான நம்ப கல்பட்டு ஐயா கிட்ட குடுத்து தான் அத பார்க்க சொன்னாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, யோகத்திலே அவங்க சிறந்த யோகம் செய்யக்கூடியவங்க கல்பட்டு ஐயா. அப்படிப்பட்டவங்கள எவ்வுயிரும் தம்முயிராக, எவ்வுயிர் படும் துன்பத்தையும் தன்னது என எண்ணுகிறவன்ற கரணம் சுத்த கரணமாய் நிற்கும். நீ தேவையில்லாம இந்த யோகம்லாம் செய்யாதப்பா. இத செய்யி. இந்த யோகத்தெல்லாம் இவ்வளோ சூப்பரா செய்ற. இந்த யோகத்த செஞ்சீன்னா, நீ சிறப்பான நிலைக்கு வந்துடலாம் ராமலிங்கம். அப்படின்னு சொல்லி, அவர வந்து வள்ளல் பெருமான் வந்து அவர்கிட்ட நம்பி குடுத்தாரு. தர்மசாலைய. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கடிதம்லாம் எழுதி வாங்குனாரு. நீங்க வந்து தவம்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி, அன்னிலருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை போயின்னு தான் இருக்கு நமக்கு. தவம் செய்யணுமா? இல்லையா? இல்ல ஜீவகாருண்ய ஒழுக்கம் தானா? எது இங்க சாதனம்? அப்படின்றதுல மிகப்பெரிய பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம். சரி. இதோட போனாங்களா? இல்ல. அடுத்து ஞானசபை. ஞானசபை வள்ளல் பெருமான் எதுக்காக அமைச்சாங்க? அப்படின்றத குறிப்பா நமக்கு வந்து விண்ணப்பத்திலே எழுதியிருக்காங்க. அறிவு விளங்கிய காலம் முதல் வழிபாடு என்ன எப்படி செய்வோம் அப்படின்றது தெரியல அப்படின்ட்டாங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கத்த கடைபிடிக்கிறோம். கடைபிடிச்சனால நமக்கு அறிவு விளக்கம் வந்துச்சு. அறிவு விளக்கம் வந்த பிறகு, நான் எப்படி ஜீவகாருண்யம் செய்றதுன்னே தெரியலன்ற ஒரு நிலைய தான் வந்து நிப்போம் எல்லாருமே. அப்படி நிக்கும்போது தான் நமக்கு ஞான சபைய கட்டி நமக்கு காமிச்சிருக்காங்க. இப்படிலாம் இருக்கு. நம்மள அறிவு மறைக்கும் திரைகள்லாம் இப்படிலாம் இருக்கு.
அப்போ ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடாக கொண்டு வாழ்றது எப்படின்றத நமக்கு சொல்லிக் குடுத்த இடம் தான் நமக்கு வந்து ஞான சபை. அதாவது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கொண்டு கடவுள் வழிபாடு செய்யணும் எப்படின்றது முதல் படிநிலை. அது நமக்கு சொல்லிக் குடுத்த இடம் தர்மசாலை. ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடாக செஞ்சு வாழணும் அப்படின்றது சொல்லிக் குடுத்த 2வது படிநிலை நமக்கு வந்து ஞான சபை. இதற்கு பின்பாக கடவுள்னு ஒருத்தர் தனியாவும், நம்ம ஒருத்தர் தனியாவும் இருக்க வரைக்கும் தான் இந்த வழிபாடுலாம். கடவுளை அறிவால் அறிந்து அம்மையுமாதற்கு அந்த 3வது ஒருமையான அந்த நிலைய புரிய வைக்கிறதுக்கு தான் சித்தி வளாகம். அங்க எந்த ஒரு வழிபாடும் இருந்திருக்க கூடாது ஆக்சுவலா. எப்படியோ காலம் தொட்டு அந்த ஒரு வழிபாட்டு முறை வந்துச்சு. அத வள்ளல் பெருமான வந்து எல்லாரும் வழிபாட பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அங்க. சித்தி வளாகத்துல. இன்னைக்கு வரைக்கும் வள்ளல் பெருமான கடவுளாக நினைக்கிறவங்க சித்தி வளாகத்துக்கு அங்க அங்க விட்டு அவங்களால நீங்கி வெளியே வர முடியாது. நீங்க வேணா பாருங்க. வள்ளல் பெருமான கடவுளா நெனச்சுப்பாங்க. வள்ளல் பெருமான் தான்ப்பா கடவுளு அப்படின்னு. வள்ளல் பெருமான் தான் கடவுள்ன்னு சொல்ல வேண்டியது இல்லையே! கடவுள்ன்னு சொன்னாலே போதும் இல்லையா? அங்க வேறு நிலைகள் இருக்கிற அந்த நிலையில இல்லாம ஓர் நிலை அடைந்த ஒரு ஒரு நம் பெருமான அங்க போய் மறுபடியும் அங்க கடவுள் வள்ளல் பெருமான் தான் கடவுளு அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ அதுக்கு முன்னாடி கடவுள் இல்லையா? வள்ளல் பெருமான் தான் கடவுள்னா, அப்போ கடவுளே பிறவி எடுத்தாரா? இப்ப இந்த மாரி குழப்பம்லாம் தான் அங்க பிரச்சனையா வருது. சரி. இந்த பிரச்சனைக்குள்ள போவாம, நம்ம வந்து இந்த அருள்னா, அருள் சிவ நெறினா என்னன்னு பார்த்தோம். இந்த இப்படிதான் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்றது தான் நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லிக் குடுத்தாங்க. அத நமக்கு பெரியவங்களும் நெறைய சொல்லியிருக்காங்க. இந்த அகவல்ல இருக்க ஒரு சில விஷயங்கள நம்ம பார்த்தோம். அதாவது வழுவல் அப்படின்றது எல்லா இடத்துலயும் இருக்கும். 1932 புத்தகத்துல "எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியன், அல்லலை நீக்கிய அருட்பெரும் ஜோதி" அப்படின்றது இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1958 வெளிவந்த பாலகிருஷ்ணன் ஐயாவோட பதிப்புல, "எல்லையில் பிறப்பெனும் எழுங்கடல் கடத்தியன்." இருங்கடல்னு இங்க இருக்கு. அங்க எழுங்கடல்னு இருக்கு. இது எது சரி அப்டின்னா, இருங்கடல் தான் சரி அப்டின்றதுக்கான விளக்கம் நம்ம ரெக்கார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே குடுத்தோம். இருங்கடல் அப்டின்னா என்னன்னா, இறப்பு, பிறப்பு, இறப்பு, பிறப்பு. இந்த இந்த இறப்பு, பிறப்பு அப்டின்ற ஒரு விஷயத்துல நினைப்பு, மறைப்பு, விருப்பு, வெறுப்புக்கு உட்பட்ட அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம வாழ்ந்து இப்படியே இறந்து, இறந்து வீண் போகக் கூடாது அப்டின்றதுக்காக குடுக்கப்பட்டது தான் நமக்கு வந்து சங்கல்பம். அதுவே சன்மார்க்க கொள்கை. அந்த சன்மார்க்க கொள்கை சங்கல்பம் என்பது ஏதோ ஒரு சின்ன வழிபாட்டு முறைய சொல்லி தர்றது இல்ல. அது மிகப்பெரிய வழிபாட்டு முறை. ஏன்னா, அந்த சங்கல்ப பகுதியில போய் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம அதே தான் இது இல்லாம ஜீவகாருண்ய ஒழுக்கத்தையே கடவுள் வழிபாடாக கொண்டு ஏற்று நான் வாழ்கிறேன் என்று சொன்ன சத்திய சங்கல்பம் எடுத்துக்கொண்ட அன்பர்கள் எல்லாரையும் என்று ஒரு குழு அமைத்து, அதுல நம்ப பல கட்ட சத்சங்கங்கள்லாம் பண்ணி 1 மாதத்துக்குள்ளாக 4 பிரிவாக பிரித்து, 1 வாரம் நம்ம வந்து நித்திய கர்ம விதியில் தொடங்கி அதாவது எல்லாத்தையும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் அடிப்படையாகவே பார்த்து, நித்திய கர்ம விதிய பார்த்து, அத நம்ம எப்படி வாழ்க்கையில பின்பற்றினா, என்ன மாரி நன்மைகள், ஆயுள் விருத்தி செய்து கொள்ளலாம். அதற்கு பின்பாக நமக்கு வந்து நற்செய்கை, நற்குண ஒழுக்கங்கள், இது சுத்த சன்மார்க்கத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது. இந்த நற்செய்கை, நற்குண ஒழுக்கங்கள் எந்த லிமிட் வரைக்கும் போகும். இது 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 வந்து ஆன்ம இயற்கை குணம் அல்ல. இது வந்து இந்த சிவகுணம் என்ற அந்த ஜீவகுணத்த சிவகுணமா மாத்திக்கிறதுக்காக தான் இதுவே தவிர்த்து, அதா கூட 2 சேர்க்கணும். 2 சேர்த்தா தான் 8 கூட 2 சேர்த்தா தான் முழுமை அடையும். அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து அங்க பார்த்தோம். அந்த 8ன்னா என்னன்றதுக்காக தான் அந்த அந்த நற்குண, நற்செய்கை ஒழுக்கங்கள நம்ம பார்த்தோம். அந்த 8ன்றது தான் இந்த எண்கோணம். அதுல ஜீவகாரணம், கடல் காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து முடிச்சிருப்போம். அப்போ அதுக்கு அடுத்ததா என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்திரிய கரண ஒழுக்கத்த பார்த்தோம். இந்திரிய கரண ஒழுக்கத்த நம்ம எதுக்காக பார்த்தோம்னா, சமரச நிலைக்கு நம்ம வந்துரணும். இந்திரிய கரண ஒழுக்கம் என்பது என்ன? அத ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு பார்த்தா என்ன? அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதுல ஒரு ஒழுக்கம் பார்த்தா போதும், எல்லா ஒழுக்கமும் வந்துரும் அப்படின்ட்டு நாதத்துக்கான ஒழுக்கத்த நம்ம பார்த்தோம். நாதம் முதலிய ஸ்தோத்திரங்களை அதிசிக்காமல் உற்று கேட்டல் அப்படின்ற ஒரு ஒழுக்கத்த நம்ம வந்து பார்த்து, இந்த ஒரு ஒழுக்கத்த பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஒழுக்கத்த நீங்க கடைபிடிச்சீங்கன்னா, எல்லா ஒழுக்கமும் வந்துரும் அப்படின்றத நம்ம சொன்னோம். அதுக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கம் தான் அடிப்படையா இருக்குதுன்றத நம்ம சொன்னோம். அதேபோல மனதை சிற்றபை என்னும் அறிவாக்கிருதி ஆக்கல் அப்படின்ற ஒரு ஒழுக்கம்.
அந்த ஒழுக்கம் தான் கர்ண ஒழுக்கத்துல முதல் ஒழுக்கமா பார்த்தோம். அந்த ஒரு ஒழுக்கத்த பார்த்தாலே எல்லா ஒழுக்கமும் வந்துரும் அப்படின்றதுனால, அதுக்கு அடிப்படை ஜீவகாருண்ய ஒழுக்கம். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் அடிப்படையில நீங்க எந்த ஒழுக்கத்த ஒரு ஒழுக்கத்த பார்த்தாலும், எல்லா ஒழுக்கமும் அதுல வந்துரும் அப்படின்றதுக்காக ஒரு ஒழுக்கத்த எடுத்து நம்ம பார்த்தோம். 2த்துலயும் இந்திரிய ஒழுக்கம், கர்ண இதுதான் 3வது வாரத்துக்கான பகுதி. 4வது வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க நம்ம வந்து உரைநடை பகுதி, வசன பகுதி, இது போன்ற மத்த திருவருப்பால இருக்க மத்த பகுதிகளையுமே வந்து நம்ம உள்ளடக்கி அதுல பார்த்தோம். ஒரு பாடல எப்படி படிக்கணும்? பாடல எப்படி பார்க்கணும்? அகவல எப்படி பார்க்கணும்? இதெல்லாம் எதுக்காக நமக்கு குடுக்கப்பட்டிருக்கு? எது எதோட முக்கியத்துவம் எது எது? அப்படின்றத மொத்தமா பார்த்து, 4வது வாரமான அந்த ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கத்த நம்ம வந்து எப்படி பார்க்கணும்? எல்லாம் தாமாய் நிற்றல் எப்படி? அப்படின்றதுக்கான அடிப்படையெல்லாம் பார்த்தோம். அதுக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கம் தான் அடிப்படை. நீங்க இந்த அகவல் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம எப்படி முழுமை அப்படின்றத பார்த்தோம். இந்த 3 பகுதிகளான ஜீவகாருண்ய ஒழுக்கம், அதாவது 3 முக்கியமான பகுதிகள். எல்லாமே முக்கியம் தான். எல்லாமே ஒண்ணத தான் சொல்லுது. இருந்தாலும் முக்கியமான பகுதிகள் என்றது 3. எப்படி நம்ம வள்ளல் பெருமான் பிறந்த கருங்குழியிலிருந்து அவர் சென்ற பொன்னேரி சின்னம்மையார் அங்க இருந்த இடம் துவங்கி, அந்த 1 வருஷ காலம் குழந்தை அங்க இருந்தாங்க. அதுக்கு பின்பு இந்த வரலாற்றில் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கு பின்பு சென்னை வந்தாங்க. அந்த இடமும் நமக்கு முக்கியம். ஏழு கிணறு பகுதி. அதுவும் ரொம்ப முக்கியம். அதுபோல வள்ளல் பெருமான் இப்பொழுது நம்ம தேகத்துக்கு உள்ள இருக்காரு. அந்த இடங்களும் முக்கியம். இப்படி எல்லா இடங்களிலும் மட்டும் அவரு இங்கெல்லாம் மட்டும் இல்ல. அந்த அகம், புறம், அகப்புறம், புறப்புறம் அப்படின்ற இந்த இங்கேயும் அதே மாரி அண்டத்திலயும் அதே மாரி அந்த 8 இடத்துல இருக்காரு. அந்த அண்டம், இந்த பிண்டத்துல 4 இடம், அண்டத்துல 4 இடம். இது இல்லாம ஒரு இடத்துல இருக்காங்க. அங்க தான் அதுதான் அருட்பெரும் வெளி. அதுவே பெருவெளி. அதுதான் அருட்பெரும் வெளி. அந்த அருட்பெரும் வெளி வெளியில ஒரு ஒரு ஜோதியா இருக்காரு நம்மளுடைய ஆண்டவர் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காரு வள்ளல் பெருமான். அது எப்படி இருக்காரு? அந்த அருட்பெரு வெளினா என்ன? அப்படின்றத தான் நமக்கு வந்து ஞான சபைக்கு உள்ள காட்டியிருக்காரே தவிர்த்து வெளிய காட்டல. அதாவது எண்கோண வடிவத்துக்கு உள்ள பெருவெளி இருக்குமா? இல்ல எண்கோண வடிவத்துக்கு வெளியில பெருவெளி இருக்குமான்றது எனக்கு மிகப்பெரிய சந்தேகமா இருக்குது. என்ன பொறுத்தவரைக்கும் எண்கோண வடிவத்துக்கு உள்ள தான் பெருவெளி இருக்கும். பெருவெளின்னா நம்ம என்ன நெனச்சுக்கிறோம்னா, அதனால தான் வள்ளல் பெருமான் அகவல்ல எழுதுறாங்க. "பெரிதினும் பெரிதாய், சிறிதினும் சிறிதாய், அரிதினும் அரிதாய்" அப்படின்னு சொல்லி அருட்பெருஞ்சோதிய டெஃபினிஷன் குடுக்குறாங்க. அப்ப நீங்க பெருசா பார்த்தீங்கன்னா, பெருசா தெரியும். சின்னதா பார்த்தீங்கன்னா, சின்னதா தெரியும். அரிதினும் அரிதா பார்த்தீங்கன்னா, அரிதா தெரியும். அறிவோம் தரத்துக்கு எந்த அளவுக்கு இருக்கோ, அவ்வாறே அறிவோம் என்று நமக்கு அருள்நெறியில குடுத்துருக்காங்க. அதனால, இப்போ இந்த அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு நம்ம வந்துருவோம். இந்த அருட்பெருஞ்சோதி அகவல்ல முதல்ல 4 வரிகளுக்கான விளக்கம் நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த அண்டம், பிண்டம் அப்படின்றதுல முதல் 4 அருட்பெருஞ்சோதி அகவலோட ஆரம்பம் அண்டத்த குறிக்கிறதாகவும், அண்டத்துல 4 இடத்துல எப்படி கடவுள் காரியப்படுறார் அப்படின்றதையும், அதேபோல பிண்டத்துல 4 இடத்துல காரியப்படுறாருன்றது அகவல் முடியும் இடத்துல நமக்கு சொல்லியிருக்கிறதாயும், இதுக்கு இடையில நமக்கு வந்து ஒரு அதாவது "உயிருள் யாம், எம்முள் உயிர்" அப்படின்னு சொல்லுவார். அதேபோல இந்த 8 இடத்துல இல்லாம ஓர் இடத்துல அப்படின்னு சொல்லி நமக்கு உரைநடை பகுதியில சொல்லியிருப்பார். அது சென்ற வாரமே நம்ம பார்த்தோம். அந்த ஒரு இடம் அப்படின்றது தான் அந்த அருட்பெரும் வெளி. அந்த அருட்பெரும் வெளியில எப்படி இருக்காரு இறைவன் அப்படின்றத நமக்கு வந்து ஃபுல்லா உணர்த்தப் போறது தான் இந்த மொத்த அகவலுமே. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த அகம், புறம் யாதும் நீக்கமற அ இரு எப்படிலாம் கடவுள் இருக்காருன்றத முதல்ல புரிஞ்சுக்கணுன்றதுக்காக, நமக்கு இந்த பிண்டத்திலயும், அண்டத்திலயும் எப்படி இருக்காருன்னு நமக்கு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம அந்த அருட்பெரும் வெளியில எப்படி இருக்காருன்றதையும் மொத்தமா சேர்த்து சொன்னது தான் இந்த அகவல். அதே மாரி தான் ஜீவகாருண்ய ஒழுக்கமும் மொத்தமா சொல்லியிருக்கு. அட்டகமும் மொத்தமா சொல்லியிருக்குது. நம்ம அத பார்த்தா நமக்கு புரிஞ்சிரும். இப்ப இந்த அருட்சிவ நெறிசார் அப்படின்றது தான் நமக்கு வந்து அந்த நெறிய சாரணுன்றது சென்ற வாரம் பார்த்தோம். இப்ப இந்த வாரம்
நம்ப முக்கியமா பார்த்தது என்னன்னா, ரெக்கார்ட் பண்ணத ரெக்கார்ட் பண்ணாதனால இப்ப திருப்பியும் அத பார்த்துட்டு இருக்கோம். "ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆகநின்று ஓங்கிய அருட்பெரும் ஜோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமற பொருந்திய அருட்பெரும் ஜோதி ஈனமின்றி இகபரத்து இரண்டின் மேல் பொருளாய் ஆனல் நின்று ஓங்கிய அருட்பெரும் ஜோதி." அப்படின்ற இந்த 4 வரிகள். இந்த 4 வரிகளும் நமக்கு அண்டம், பிண்டம் என்பது வெவ்வேற இல்ல 2ம் ஒண்ணு தான் அப்படின்றத நமக்கு சொன்னது இந்த வரிகள். அண்ட, பிண்டத்த பிரிச்சுலாம் இனிமேல் வள்ளல் பெருமான் சொல்ல மாட்டாங்க. பிரிச்சு நமக்கு சொல்லாத இடம் இந்த 4 இடம். இந்த 8 இடத்த இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்றத. இங்க 2மே 2, 2ஆ வரும். நீங்க பார்த்திருப்பீங்க. அ இப்ப இந்த அகத்துல எப்படி இருக்காங்க, புறத்துல எப்படி இருக்காங்க அப்படின்றதையும், அதாவது அண்டத்துல எப்படி இருக்காங்க, பிண்டத்துல எப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயத்த இங்க நமக்கு வந்து அண்ட பிண்டமா, அதாவது வள்ளல் பெருமான் நமக்கு ஒரு விசாரணை செய்ய சொல்லுவாங்க. அந்த என்ன விசாரணை? அண்ட பிண்ட விசாரணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்ட்டாங்க அப்படின்னா, அண்ட பிண்ட விசாரணை என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, அண்டத்துல இருக்குதான் இந்த பிண்டத்துல இருக்குன்னு நெனச்சுக்கிறாங்க. அப்படி இல்ல. ஆக்சுவலா நம்ம பார்க்குற அண்டம் பிரம்மாண்டம். இந்த சூரியன் வரைக்கும் தான் நமக்கு தெரியும். ஆனா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது அக்னியும் இருக்கு, ஆன்மா இருக்கு. அப்போ இத அப்படி பார்த்தா புரியாது. அண்டம் என்பது இந்த பிரம்மாண்டத்த மட்டுமே நமக்கு இல்ல. அதுக்கு பகிரண்டம். அதாவது இன்னும் விஷ்ணு இந்த மாரி எல்லா அண்டமும் இருக்கு. இந்த எல்லா அண்டத்தையும் உள்ளடக்கினது இந்த பிண்டம்னு சொல்றாங்க. கண்டத்துக்கு கீழ இருக்க பிண்டம். இதுல மகேஸ்வர பாகம், சதாசிவ பாகமும் இருக்குன்றாங்க. இந்த இந்த கண்டத்துக்கு கீழ இருக்க இந்த பாகங்கள மொத்தமா குறிக்கிறது தான் இந்த பிண்டம். அதனால தான் அந்த அண்டத்தை காட்டிலும் இந்த பிண்டம் விசாலமானதுன்னு வள்ளல் பெருமான் சொல்லுவாங்க. அப்போ அண்டத்த வச்சு இந்த பிண்டத்த விசாரணை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த பிண்டம் தான் விசாலமானது. இத நீங்க விசாரணை செய்யுங்க தான் சொன்னாங்களே தவிர்த்து, அண்டத்த போய் விசாரணை செய்ய சொல்லல. அந்த அண்டத்த ரெஃபரன்ஸா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பிண்டத்த நீங்க விசாரணை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிண்டத்த தான் நம்ம விசாரணை செய்யணும். இப்படி இந்த 4 விஷயங்கள நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அது ம். நீங்க அண்டத்துல 4 இடத்துல கடவுள் எப்படி இருக்காரு அப்படின்றத நமக்கு வந்து நடராஜரும், ஞானசபையும் அப்படி இந்த இன்னும் ஒரு சில உரைநடை பகுதிகள நம்ம சென்ற வாரமே போட்டிருந்தோம். அத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்க போய் புரிஞ்சிரும். இப்ப அடுத்த அந்த உரைமனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு செய்து ஓங்கும் அருட்பெரும் ஜோதி, ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் யாக்கையும், ஆக்கமும் அருளிய அருட்பெரும் ஜோதி, எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியன் அல்லலை நீக்கிய அருட்பெரும் ஜோதி. அப்படின்ற அந்த 3 படிநிலைகள் சங்கல்பத்தின் 3 படிநிலைகளாக நம்ம பார்த்தோம். இந்த குழுல தொடர்ந்து பயணிச்சு வரவங்களுக்கு அந்த சங்கல்பத்த பத்தி உங்களுக்கு தெரியும். சங்கல்பத்தின் முதல் படிநிலை என்பது சுத்த கர்மமாய் நீக்குறது. அதுதான் முதல் படிநிலையான உரை மனம் கடந்த எவ்வுயிர் படும் துன்பத்தின் தன்னது என யார் எண்ணுகிறார்களோ அவர் காரணம் சுத்த கர்மமாய் நிற்கும். அந்த சுத்த கர்மமாய் நிற்கும் அந்த தருவாயில அவங்களுடைய மனம் உரை மனம் என்று வள்ளல் பெருமான் நமக்கு இங்க சொல்றாங்க. அந்த உரை மனம் கடந்து ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்து ஓங்கும் அருட்பெருஞ்சோதின்றாங்க. அதேபோல ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊக்கம் தரணும் இல்லையா? இப்படிப்பட்ட உறைந்த மனத்துக்கு ஒரு ஊக்கம் தரணும். அந்த ஊக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மேல் அசைவு ஒண்ணு குடுப்பாங்க. மேல் அசைவு என்னும் புடைப்பயிற்சி. மேல் அசைவு என்னும் புடைப்பயிற்சி. புடைப்பயிற்சின்றது கொஞ்சம் அந்த ஒரு அசைவ, அந்த ஆன்மாவ அசைப்பிக்கிறாங்க. இப்படி உறை மனமா இருந்தது. மனம் என்பது ஆன்மாவின் பிரதிபலிப்பு. அந்த ஆன்மாவின் பிரதிபலிப்பு ஆகிய மனம், மனம் அசையுமான்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் அசையாது. ஆனா இதுவரைக்கும் அசைஞ்சிருந்தது. அது அசையறதுக்கு காரணம் என்ன? அப்படின்னா, அது ஆங்காரமா இருந்தது. இப்ப ஆங்காரம் மொத்தமாக அடங்கி நிற்கும் இந்த தருவாயில. ஏன்னா, எவ்வுயிர் படும் துன்பத்தை தன்னது என எண்ணும்போது, அது சுத்த கர்மமாய் நிக்கும். அதுக்கு ஆங்காரம்லாம் கிடையாது. ஆங்காரம் இருக்கிறது அசுத்தம்னு அர்த்தம். சுத்தமாயிடுச்சுன்னா, அது ஆங்காரம் இல்லாம அடங்கி இல்ல. ஆங்காரமே இல்லாம அடங்கி எப்பவுமே நிக்கும். ஆனாலும் அதுக்கு சிறு அசைவு ஒண்ணு குடுக்கணும். அந்த அசைவ தான் வள்ளல் பெருமான் வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த அசைவு தான் நடராஜர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அசைவு அப்படின்றது அசைவுற்றது அப்படின்னுவாங்க. அசைவு அப்படின்னுவாங்க. அசைவுற்றது அப்படின்னா என்னன்னா, அசையாம இருக்கிறது. அதனால தான் அந்த நடராஜரோட சிலை அசையாம இருக்கும். ஆனா, இங்க அசையிற மாரி காட்டியிருக்கிறதுக்கு காரணம், "இப்படி காட்டாதீங்க. இப்படி காட்டக்கூடாது. அசையாம காட்டக்கூடாது. அசையாம காட்டுனா அப்படியே நின்னுடுவீங்க."
நீங்க காட்டுனது உயர்ந்த விஷயம் தான். நான் இல்லன்னு சொல்ல. அருவம், அருவுருவம் அதாவது உருவ வழிபாட்டுலருந்து அருவ வழிபாடு, அருவ வழிபாடுலருந்து உருவ வழிபாடு இதெல்லாம் வந்துட்டீங்க. எல்லாம் சரி. நீங்க இதெல்லாம் சொல்ல வரீங்க. பட் ஆனா நீங்க வந்து உருவத்திலருந்து அருவத்த சொல்லியும், நீங்க திருப்பி ஒரு உருவமா வச்சிருக்கீங்களே, அது மாரி வைக்கக்கூடாது. சிலைய அசைஞ்சுகினே இருக்க மாரி வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அப்ப என்ன வைக்கணும்? அசைற மாரி ஒரு விஷயத்த வைக்கணும். அப்போ அதுதான் உருவமா இருக்கும். இத இப்படி சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வள்ளல் பெருமான் அங்கருந்து உத்தரஞான சிதம்பரம் அப்படின்றத பூர்வ ஞான சிதம்பரத்துலருந்து இங்க வந்து உத்தரஞான சிதம்பரத்துல நமக்கு வந்து இங்க நமக்கு கடவுள் வழிபாட சொல்லிக் குடுக்குறாங்க. அவங்க வந்து நேரா இங்க வந்து வழிபாடு தல அமைக்கணும்ன்றது அவங்களுடைய கொள்கையே இல்ல. ஏன்னா இப்படி ஒரு வழிபாடு தல அமைச்சா, இப்படிலாம் இது ஒரு தனி மார்க்கமா போயிடும். இது வந்து பொதுவா இருக்காதுன்றது அவருடைய ஸ்ட்ராங்கான ஒரு இதுவா இருந்திருக்குது. அப்போ என்ன சொல்லிக் குடுத்தாங்க இங்க வந்து அப்டின்னா, நமக்கு வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக. ஏன்னா, எவ்வுயிர் படும் துன்பத்தை தனது என எண்ணும்பொழுது அவர் கருணை சுத்த கர்மமாய் நிக்கும். அப்படி இருந்தாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே கடவுள் என்ன செய்வாரு அவங்களுக்கு? அந்த அந்த மேலே அசைவு என்னும் புடைப்பயிற்சி அவங்களுக்குள்ளேயே நடனம் ஆடுவாரு. இங்க அசையாம காட்டுறாங்க. அப்ப நம்ம அசைய வச்சு காட்டுவோன்ட்டு, அதுக்காக தான் நமக்கு இங்க இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்த நமக்கு சாலை அமைச்சு, உள்ள அசைய வச்சு காட்டலான்னு ட்ரை பண்ணாரு. ஆனால் அங்க ஆருத்ரா தரிசனம்னு ஒண்ணு காட்டுவாங்க. அத யாரெல்லாம் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. நான் பார்த்தது இல்ல. காட்டுவாங்களாம் வள்ளல் பெருமான் ஹிஸ்டரில நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளவுதானே தவிர்த்து நான் போய் பார்த்தது இல்ல. அந்த ஆருத்ரா தரிசனத்த நமக்கு வந்து இங்க வள்ளல் பெருமான் வந்து போயிட்டு போயிட்டு சிதம்பரத்துல போய் பார்த்துட்டு வருவாங்க. அத பார்க்குறாங்க. அது அது ஒரு வெள்ள ஸ்கிரீன் போட்டு இங்க வள்ளல் பெருமான் காட்டுனதா சொல்றாங்க. அங்க எப்படி காட்டுவாங்கன்னு நமக்கு தெரியல. வள்ளல் பெருமான் நமக்கு தர்மசாலையில ஆருத்ரா தரிசனம் காட்டுனாங்க. அதனுடைய எக்ஸ்டென்சிவ் வெர்ஷன் தான் நமக்கு வந்து ஞானசபை. அது நேரா எல்லாருக்கும் பாத்துற முடியாது. இதுக்கு அறிவு மறுப்பு திரைகள் இருக்கு. இவரு காட்டியும் அவங்களுக்கு புரியலன்றதுனால, என்ன பண்றாருன்னா, இப்படி இருக்குன்றதுக்காக கட்டப்பட்டது ஞான சபை. அவரு அவரு எனக்குள்ள எப்படி இருக்கு? இது அப்படியே மக்களுக்கு எப்படின்னா காட்டணும்ன்றது, அந்த ஆண்மநேய ஒருமைப்பாட்டுரிமை மேல அவரு காட்டுனது தான் ஞான சபை. அது அது பிற்காலத்துல அதுக்கான இதெல்லாம் பஞ்சாயத்துலாம் நம்ம வந்து பார்ப்போம். அது வந்து நம்ம வரலாற்று பகுதியில பார்ப்போம். வெள்ளிக்கிழம. இப்போ அந்த அசைவு அப்படின்றது தான் நமக்கு வந்து இந்த 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 ஊக்கமும், உணர்ச்சியும், ஒளி தரும் ஆக்கையும், ஆக்கமும் அருளிய அருட்பெரும் ஜோதி அப்படின்றத நமக்கு இங்க உணர்த்துறாரு. 2வது படிநிலையான சங்கல்பத்த. இந்த 3வது படிநிலையான இந்த எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியன், அல்லலை நீக்கிய அருட்பெரும் ஜோதி. அதாவது எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியன். எல்லையில் பிறப்பெனும்னா என்னன்னு குறிக்கும்? ஐயா நீங்க சொல்ட்டீங்க. இருங்கடல்னா பிறப்பு, இறப்பு, பிறப்பு, இறப்புன்ட்டு. இந்த எல்லையில் பிறப்பெனும் அப்படின்னா என்ன? எல்லையில ஒரு பிறப்பு இருக்கு. அதாவது இத்தன பிறவிகளா நம்ம பிறப்பெடுத்தல்லாம் வேற. இந்த மனுஷ பிறப்புல வந்தது, இந்த எல்லையில வந்து பிறப்பெடுக்கிறதுக்கு சமம். அதாவது கிட்டத்தட்ட இருங்கடல் கடக்கிறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம கோட்ட விட்டதுக்கு சமம். அதனால தான் வள்ளல் என்ன சொல்றாரு, "எப்பா இந்த மேல் வீட்டு திறவுகோல சம்பாதிக்காம, காலம் முழுவதே சம்பாதிச்சு கொள்ளுங்க. இந்த மனித தேகம் அவ்வளவு முக்கியமானது. நீங்க இங்க கோட்ட விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. திருப்பியும் நீங்க இப்பிறவி எப்பொழுது வாய்க்குமோ தெரியாது. இதுக்கு நிச்சயம் இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாரு, மனித பிறவி. அப்ப அந்த மனித பிறவில வந்து நீங்க ஜீவகாருண்ய ஒழுக்கத்த கடைபிடித்து, இந்த ஜீவகாருண்யம் என்கின்ற அந்த திறவுகோல நீங்க சம்பாதிச்சுக்கோங்க. அப்படி சம்பாதிக்கிறவர்கள் மேல் வீட்டுக்கு முன்னும் பின்னுமாக இப்படிலாம் அலைஞ்சு திரிஞ்சு மீண்டும் இந்த பிறப்பெடுத்து மறுபடியும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்து ஒழுகி தான் அவங்க மேலேறி மறுபடியும் அந்த சாவியை எடுத்துக்கொண்டு போய் திறந்து நித்திய முத்திரைகளாய் வாழ்வாரு அல்லது வேற எப்படியும் வாழ முடியாது அப்படின்றது சொல்லிட்டாங்க. அப்போ இந்த எல்லையில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதான் எல்லையில். நான் இப்படி டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணா ஒரு அகவல் லைனுக்கே போயின்னே இருக்கும். அதனால நீங்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்களே விசாரணை பண்ணீங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சிரும். எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியன். அப்ப அந்த இருங்கடல் என்றது சங்கல்பத்தின் 3வது படிநிலையான யாம் நஷ்டமடையோம் என்ற உள் அழுந்திய பிரக்ஞை. அதுவே அந்த ஞானம் தோன்றும். பிரக்ஞை என்பது சிறு ஒளி தோன்றும். இந்த சிறு ஒளி என்பது என்ன அப்படின்னா, முதல்ல அசைவு அப்படின்னு பார்த்தோம். அந்த அசைவு என்பது மன அசைவு தானே தவிர்த்து, ஒலிலாம் நமக்கு அப்ப தெரியாது. மன அசையும், அதாவது மனம் அசையாம இருக்கிறதுக்கு சாட்சி என்னன்னு சொன்னோம் அப்டின்னா, அந்த "வாசி என்று சொல்லப்படுகின்ற வாசிய எனக்கு நடத்தி கொடுத்தாண்டி" அப்படின்னு ஒரு பாட்டுல எழுதியிருப்பாரு. இவருலாம் எதுவும் பண்ணலையாம். கடவுள் நடத்தி குடுத்தாராம். அதுக்கு அதுக்கு சாட்சி தான் நம்ம நெறைய முறை சொல்லியிருக்கோம். இந்த இடது பக்கம் போறவங்க அபக்குவ தன்மை. அதாவது நாசியின் இடது புறம் சுவாசம் எப்பொழுதும் நெறைய போயிட்டு இருக்குன்னா, அவங்க அபக்குவங்களா இருக்காங்க. அவங்க ஜீவகாருண்ய ஒழுக்கத்தையே முழுமையாக கடைபிடிக்கணும்னு அர்த்தம்.
அடுத்ததா வலதுபுறம் உங்களுக்கு நெறைய இதெல்லாம் சாட்சி. இதெல்லாம் அனுபவமா நீங்க பார்க்கலாம். நீங்க இதெல்லாம் வச்சு பார்த்தா தெரிய போகுது. கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரிய போகுது. உங்க கை வைக்காமயே தெரியணும் ஆக்சுவலா. வலதுபுறம் போதா, இடதுபுறம் போதா அப்டின்ட்டு. வலதுபுறம் போச்சுன்னா, அவங்க ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடாக வாழலாம் அப்டின்றது பெரும்பாலும். அதாவது அவங்களுக்கு இடது பக்கம் போகாம இருக்காது. அவங்களுக்கும் இடது பக்கம் போகும். வலது பக்கமே எந்நேரம் போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ அவங்க ஜீவகாருண்ய ஒழுக்கத்த அதாவது ஜீவகாருண்யத்துக்கு வரவங்க ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாம இருப்பாங்களான்னா கிடையாது. அப்ப நேரா ஜீவகாருண்யத்துக்கு போயிடலாமான்னா போக்கூடாது. ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்கு வந்து ஜீவகாருண்யத்துக்கு போணும் அப்டின்றதுக்கான சாட்சி இந்த சுவாசம் தான். இல்ல எனக்கு பெரும்பாலும் வலதுபுறமாவே போயிட்டு இருக்கு அப்டின்னா, முழுக்க வலதுபுறமா போவாது. அவங்களுக்கு எப்பவாவது ஒரு முறை நேர்குத்தாக போகும். அது என்னன்னா, உள்ளுக்குள்ளேயே சுவாசம் உழலும். அப்படி உழல்றவங்க, அதுவும் முழுசா உழலாது. அவங்க வலதுபுறமாக செல்லும். இடதுபுறமாக கொஞ்ச நேரம், வலதுபுறமாக பெரும்பாலும் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு சுவாசம் எப்படி போகும் அப்படின்னா, உள்ளவே போகும். உள்ளவே உழலும். இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, 3வது ஒருமை என்பது அ அந்த 3வது ஒருமைக்கு வரும்பொழுது தான் இந்த விஷயங்கள் நடக்கும். அந்த 3 படிநிலை ஒருமைலாம் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இந்த பதிவுகள தினந்தோறும் திருவருப்பா பார்த்தீங்கன்னா, அதுல எல்லாமே வந்துரும். இந்த பதிவுல கேட்காதவங்களுக்கு இது தொடர்ந்து புரியாது. அப்படி புரியலன்னா, நீங்க முன்னாடி இருக்க பதிவ கேட்டுக்கணும், தயவு கூர்ந்து. அப்போ இந்த அசைவே இல்லாம இருக்கிறதுன்றது மனத குறிக்குது. நினைப்பு, மறைப்ப குறிக்குது. அது வந்து ஒளிய குறிக்காது. ஒளி தரும் ஆக்கையும் தான் போட்டிருக்காரு. ஊக்கமும், உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்ப அந்த ஒளியை ஈன்று தருகின்ற அந்த அந்த முதல் நிலையில உறைமனமா இருக்கிறத அசைப்பிக்கிறாங்க. அதுதான் அசைவு. அந்த அசைப்பிக்கும் பொழுது, அந்த அசைவு எப்படி இருக்குதுன்னா, தயவின் காரணமாக மட்டுமே அது பற்றும் புறத்துல. இல்லன்னா பற்றாது. அந்த காரணம் எப்படி பற்றும்னா, தயவின் காரணமாக மட்டும் பற்றதுக்கு பேரு தான் அசைவு. அதுதான் அந்த நடராஜர் அப்படின்னு வள்ளல் பெருமான் குறிப்பிடுறார். இந்த அசைவே அந்த ஞானாகாச நடனம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அது இப்போ அந்த ஒலிலாம் தெரியுமான்னா தெரியாது. ஆனால் இந்த 3வது படிநிலையான யாம் நஷ்டமடையோம் என்ற உள் அழுந்திய பிரக்ஞை பிரக்ஞை என்பதுதான் சிறு ஒளி உண்டாகும். இது தவம் தியானம் பண்ணும்போதும் இந்த சிறு ஒளி உண்டாகும். அதைக் கண்டு பல்லிழித்து இருமாந்து இருந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி வள்ளுவன் தெளிவா சொல்றார். ஜீவகாருண்ய ஒழுக்கம் மூலியமா சங்கல்பத்துக்கு வரணும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது சங்கற்ப விகற்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அபக்குவ ஆன்மாக்கள் என்ன செய்யும்? உள்ளெழுந்தல் வரும். அது ஆன்ம திருஷ்டி. உள்ளெழுந்து சிந்திக்கும். அது ஜீவ திருஷ்டி. சிந்தித்ததிலே அது விசாரிக்கும். அது வந்து மன திருஷ்டி. இப்படிப்பட்ட அது புறத்துல பற்றினே இருக்கும். புறத்திலேயே இருக்கும். அது அகத்துக்கு வராது. இப்போ அகத்துக்கும், புறத்துக்கும் வந்து வந்து போறது சங்கல்பம். அது வந்து கரணம் யாதொன்றிலும் பற்றாமல் இருக்கும். ஆனாலும் புறத்துல அது போகும். புறத்துல போம்போது அது சத்திசாரமாகவும், அதாவது பரோபகாரமாகவும், அகத்துல வரும்போது அது வந்து சத்திசாரமாகவும் இருக்கும். அது வந்து எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, ஜீவகாருண்யம். அதனால தான் இந்த சத்திசாரம், பரோபகாரம் ஜீவகாருண்யம் தோன்றுவதற்கு துவாரம் போட்டாரு. ஜீவகாருண்ய ஒழுக்கம் தோன்றுவதற்குன்னு போடல அவரு. அப்ப ஜீவகாருண்ய ஒழுக்கம் நமக்கு புரிஞ்சா தான் பரோபகாரம், சத்திசாரம்னாலே நமக்கு முழுமை அடையும். இல்லன்னா முழுமை அடையாது. அப்போ ஜீவகாருண்யம் தோன்றுவதற்கு இது 2ம் துவாரம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜீவகாருண்யம் என்பது அகத்திலயும், புறத்திலயும் இது நடந்துட்டு இருக்கும். அந்த அகத்துல எப்படி நடக்குது, புறத்துல எப்படி நடக்குதுன்றது தான் இந்த சங்கல்ப பகுதி. இந்த சங்கல்ப பகுதியில 3வதா வந்து அந்த பிரக்ஞை, அந்த ஒளி தோன்றும். அந்த சிறு ஒளி தோன்றுவது என்பது அஞ்ஞானம் நீங்கி ஞானம் தோன்றுவதற்கான அந்த பிரக்ஞை. ஞானம் முழுசாலாம் வந்துராது. சிறுக ஒரு 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 விளக்கம் வந்திருக்கும். இந்த விளக்கத்த இப்படிப்பட்ட விளக்கம், இத நம்ம பல்கால் கண்டு 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 பழகி பூர்த்தி அடைந்த சாத்தியர்கள் தான் வந்து ஜீவ முக்தர்கள் என்றும், அவர்களே அந்த சவிகல்ப நிலையான அருள் அறிவின் வியாபக நிலைக்கு போவாங்க. அங்க போய் அங்க வியாபியமா இருந்த அருள் வியாபகமாகும். அதுவே அருள் பூரணமடையும் தன்மை. அந்த அருள் பூரணம் அது ஒரு படிநிலை. இப்ப அததான் என்ன சொல்றாங்க, இந்த ஏறா நிலைமிசை ஏற்றி எந்தனுக்கு ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி. இந்த 36 தத்துவத்தையும் கடந்தவங்க அவங்களா தான் இருப்பாங்க. அதாவது இந்த பிறப்பு, இறப்பு, மறைப்பு, நினைப்பு, அதேபோல விருப்பு, வெறுப்பு அந்த அந்த மாரி அற்ற வாழ்க்கை. அந்த ஓதி, ஓதாமல், ஒளியளித்து அப்படின்ற மாரி. இந்த விஷயங்கள் 2 2 இருக்கிறதெல்லாம் இல்லாம
ஒன்றல, இரண்டல, ஒன்றின் இரண்டல, ஒன்றினுள் ஒன்றுல, ஒன்றெனும் ஒன்றே அப்படின்றதும், அதே மாரி 1, 2ஆ இருக்குது. இவை அன்றென விளக்கிய அருட்பெருஞ்சோதி அப்படின்றது எல்லாமே என்னத்த குறிக்குது அப்படின்னா, இந்த 36 தத்துவங்கள கடந்து ஏறா நிலைமிசை கடவுள் ஒருவரே என்ற ஒரு திடமான ஒரு விஷயத்துக்கு வந்து, அந்த கடவுள் எப்படி இருக்காருன்ற விஷயத்தெல்லாம் சொல்லும்பொழுது தான், நமக்கு வந்து அடுத்த விஷயங்களுக்கு நம்ம நகர்ந்து செல்வோம். ஆ இது இந்த வாரம் இதோட முடிச்சுப்போம்.